பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கம். கணபதி பாலமுருகன் இதுவரைக்கும் இயக்கிய 2 படங்களுமே அனைவருக்கான படம். அதுல ஒரு காட்சி கூட முகம் சுளிக்க வைக்காது. இன்னும் ஒரு படி மேல சொல்லணும் அப்படின்னா, இந்த லைசன்ஸ் படம் பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு பெண் பாதுகாப்பை, ஒரு பெண்மையை மையமாக வைத்து எடுத்த படம். கதையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மிக சிறந்த கதை. ஒரு சமூக அக்கறையோடு எடுத்த படம் லைசன்ஸ். அந்த சமூக அக்கறை அவருடைய 3வது படமான பைக் டாக்ஸியிலும் தொடரும் என்று நாங்கள் மிக ஆழமாக நம்புகிறோம். நியூ நார்மல் பிலிம் ஃபேக்டரியை பொறுத்தவரை எத்தனை படங்கள் நாங்கள் தயாரித்தோம் என்பதை விட எத்தகைய படத்தை நாங்கள் தயாரித்தோம் என்பதுதான் மிக முக்கியமாக நாங்கள் பார்க்கின்றோம். பைக் டாக்ஸி ஹீரோ இல்லாத சப்ஜெக்டான்னு கேட்டீங்கன்னா இல்லை. பைக் டாக்ஸியில் ஒரு மிகப்பெரிய ஹீரோவை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அவங்க பேர் நக்ஷா. ஹீரோ, ஹீரோயின் எல்லாமே அவங்க தான். ஒரு ஜெண்டர் ஸ்டீரியோ டைப்பை உடைத்து ஆண்கள் மட்டுமே வேலை செய்யக்கூடிய சில துறைகளில் அந்த ஜெண்டர் ஸ்டீரியோ டைப்பை உடைத்து பெண்களும் இந்த வேலையை பார்க்க முடியும் என்பதை ஒரு திரைப்படம் வாயிலாக மிக அழகாக சொல்ல வருகிறார் நக்ஷா. நக்ஷா ஒரு நல்ல பர்ஃபார்மர். இந்த படம் முடிஞ்ச உடனே நக்ஷாவை ஒரு மிகப்பெரிய ஒரு லீட் ஹீரோயினா, தமிழ்நாட்டில் ஒரு மிக சிறந்த ஹீரோயினா நீங்க பார்ப்பீங்க அப்படின்றதுல நாங்க ரொம்ப தெளிவா நம்புறோம். எங்களுடைய கேஸ்ட் அண்ட் க்ரூ ரொம்ப நம்புறோம். அதை நீங்க திரைப்படம் வந்த பிறகு நக்ஷாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் நீங்களே பார்ப்பீங்க. பைக் டாக்ஸியை பொறுத்தவரை கதை சுருக்கம் என்ன அப்படின்னா, ஆண்கள் மட்டுமே வேலை செய்யக்கூடிய அந்த ஒரு வேலையை ஒரு பெண் முதல் முறையாக ஒரு பைக் டாக்ஸி டிரைவராக செல்கிறார். அவர்களை சுத்தி இருக்கும் அந்த பெண்மையை மையமாக கருத்தில் கொண்டு எடுக்கக்கூடிய படம். அவர் அந்த துறையில், அந்த வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பல மனிதர்களுடைய கதை சம்பவம் தான் இந்த பைக் டாக்ஸி. இதுவும் ஒரு நெகிழ்ச்சியான கதையாக இருக்கும் என்பதை நாங்கள் மிக தெளிவாக நம்புகிறோம். ஒரு சமூக அக்கறையோடு மட்டுமே கணபதி பாலமுருகன் படம் எடுப்பார் என்பதை தனிநபராக நான் மிக முக்கியமாக நம்புகிறேன். இந்த திரைப்படம் வெற்றி பெற உங்களுடைய அனைவரின் வாழ்த்துக்களும் எங்களுக்கு ஆசீர்வாதங்களும் தேவை. நன்றி, வணக்கம். பலானா எப்படி எடுப்பாங்கன்னு தெரியும். அந்த படத்தில் ஒரு பயணத்தை பற்றி படம் இல்லையா, அதனால அவரோட பயணமும் நான் பார்த்துருக்கேன் வாழ்க்கையில். அதனால் நல்லாவே சிறப்பாக இருக்கும். அவர் எந்த மாதிரியான சூழல் தந்தாலும் சிறப்பாக எழுதிடுவோம் அப்படிங்கிறது தான் தமிழ் துணையாக இருக்குது. ப்ரொடியூசர் சார் சொன்ன போல் பெண்கள் சில துறைகளுக்குள்ளே வரவே முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு ஆண் மையம் இருக்கு இல்லையா, அதை உடைக்கக்கூடிய நிறைய துறைகள் எனக்கு வந்துடுச்சு. நிறைய பேர் உள்ளே வந்துட்டோம். இந்த படம் அதற்கான ஒரு முன்னோட்டமாக திரைத்துறையில் இருக்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அவங்க நடிக்கிறவங்களுக்கு முதற்கண் வாழ்த்துக்கள். ஆமாம், சிறப்பாக வரட்டும். எல்லாருக்குமே மகிழ்ச்சி. அண்ணனோட அவரோட முதல் படத்தில் எழுதியிருந்தேன். 2வது படம் கொஞ்சம் எழுத முடியல. இப்போ இந்த படத்தில் மீண்டும் இணைஞ்சிருக்கோம். ரஹேனா மேடத்தோடையும் அப்படி தான். மேடமோட ஒரு படம் ஒர்க் பண்ணியிருந்தேன், நிலம் நீர் காற்றுன்னு ஒரு படம். அந்த படமும் ஒரு சமூக பிரச்சனையை பேசின படம் தான். இதுவுமே ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மைய விஷயத்தை அலசக்கூடிய திரைப்படமாக இருக்குது. உலக அளவில் உலக திரைப்படங்களில் நிறைய படங்கள் இந்த பயணத்தை குறித்து நிறைய ஆழமான பயணத்தின் வழியாக நிறைய தத்துவங்களை பேசிய படங்கள் உண்டு. ஈரானிய படங்களில் நிறைய படங்கள் நீங்கள் பார்க்கலாம். அதில் பெரும்பாலும் எல்லா படங்களுமே ஒரு பயணம் சார்ந்த திரைப்படமாக இருக்கும். அப்பாஸோட திரைப்படங்கள் குறிப்பாக சொல்லணுன்னா அப்பாஸ் கைராசாமியோட படம். அதில் டாக்ஸி வச்சு ஒரு படம் பண்ணியிருப்பார் அவர். ஒரு டாக்ஸி டிரைவர், அவங்க சந்திக்கிற பேசஞ்சர்ஸ், அவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஊடாடல்கள், அதன் வழியாக ஒரு வாழ்க்கையின் தத்துவத்தை மிக சிறப்பாக சொல்லக்கூடிய படமாக அவருடைய படங்கள் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த படமும் ஒரு பெண்ணை மையமாக வைத்துக்கொண்டு வாழ்க்கையின் அடிநாதமாக இருக்கக்கூடிய அந்த கேள்விக்குறியான தத்துவம் என்ன அப்படிங்கிறது இந்த படம் அலசும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நண்பர் ரமணி காந்தன் இந்த படத்தில் எழுதியிருக்கார். இன்னொரு பாடலாசிரியர் அவர். 2 பேரும் இணைஞ்சு பயணிக்கிறோம் இந்த படத்தில். ரொம்ப நன்றி. அவ்வளோதான் சொல்ல வருது இப்போதைக்கு. இந்த படத்தை வந்ததுக்கு பிறகு நிறைய பேசலாம்னு நினைக்கிறோம். ரொம்ப நன்றி அத்தனை பேருக்குமே, தயாரிப்பாளருக்கும் மிக நன்றி, வாழ்த்துக்கள். எனக்கு வாய்ப்பு கொடுத்த முதல் திரைப்பட தயாரிப்பாளர் சண்முகம்.
இரண்டாம் திரைப்பட தயாரிப்பாளர் ஜீவானந்தம், எல்லாவற்றிற்கும் மேலாக எனது தாய், எனது மனைவி, எனது குடும்பம், இவங்க எல்லாவற்றிற்கும் மேலாக எனது குருநாதர் சுசீந்திரன். இப்போ நான் சொன்ன மாதிரி முதல் தயாரிப்பாளர், ரெண்டாவது தயாரிப்பாளர், அடுத்து இந்த மூணாவது தயாரிப்பாளர் இளஞ்செழியன். ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு சூழலில் பொருளாதாரத்தில் மிக பின்தங்கி இருந்து ஒரு சாதாரண உதவி இயக்குனராக இருந்து இன்னைக்கு மூன்றாவது திரைப்படம் வந்திருக்கேன். அது நிச்சயமாக ஒரு தனி மனித முயற்சியும் தாண்டி சக நண்பர்கள், சக தோழர்கள், சக குடும்பத்தினர்கள், உறவினர்கள், சார் ஒரு 3 படம் சினிமாவில் பண்ணுறதே இன்னைக்கு ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயமா தான் இருக்குது, கடினமாக தான் இருக்குது. சிறிய படங்கள் தான் பண்ணுறோம், ரொம்ப ரொம்ப சிறிய படங்கள் பண்ணுறோம் அப்படின்ட்டு அந்த படம் தேட்டருக்கு வர்றதுலேருந்து அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. எல்லா கடினமான காலங்களையும் கடந்து இந்த நிலைக்கு நான் வருவதற்கு காரணமாக இருந்த அத்தனை நல்ல இதயங்கள், அதாவது ஜிபேலே என் வாழ்க்கை நடந்துட்டு இருந்துச்சு. அப்படி ஒரு நல்ல இதயங்கள் இருக்காங்க. நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு எல்லாருடைய வாழ்க்கையும் அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்காக உதவிய அத்தனை நல்ல இதயங்களுக்கு நன்றி கூறிட்டு நான் இந்த திரைப்படத்தை பற்றி பேசுகிறேன். பைக் டாக்ஸி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போம். அந்த டே இன்னும் ஷூட்டிங்கே போல் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஷூட்டிங்கே போல் இந்த படத்தோடைய கதையை கூட எங்களால் ரொம்ப தைரியமாக சொல்ல முடியும். ஏன்னா எங்கள் எண்ணம், எங்கள் சிந்தனை இன்னொரு இயக்குனருக்கு கண்டிப்பாக வராதுன்றதுல பெரிய நம்பிக்கை இருக்குது. ரத்தன சுருக்கமாக இந்த படத்தினுடைய கதையை சொல்ல முடியும். ஒரு ஃபீமேல் பைக் டாக்ஸி ரைடர் வித்யா அப்படின்ற பெண் ஒரு நாள் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சந்திக்கிற 6 பயணங்கள், 6 சுவாரஸ்யமான மனிதர்கள், 6 பேர் இருக்காங்க இந்த படத்துல. இன்னும் நிறைய நடிகர்கள் இருக்காங்க, இருந்தாலும் அவங்கள முறைப்படி நம்ம அறிவிக்கணும். காளி வெங்கட் அண்ணன் மாதிரி, வையாபுரி அண்ணன் மாதிரி சில பேர் உடனே வந்தாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி இந்த திரைப்படத்துல ஒரு பெண் பைக் டாக்ஸி ஓட்டுநர் சந்திக்கிற 6 சுவாரஸ்யமான கதைகள். ஆன்டாலஜி கிடையாது, இது என்டையர் 6 கதைகள்லையுமே வித்யா என்ற பெண் கனெக்ட் ஆயிருப்பாங்க. நவரசங்களை தாண்டி அத்தனை ஒரு விஷயங்களையும் குணாதிசயங்களையும் பிரதிபலிக்கிற ஒரு அற்புதமான கேரக்டர். ஸோ ஒன் டேல நடக்கிற இன்சிடென்ட் 6 கதைகள், அருமையான கதைகள் இருக்கு. ஸோ அது அதே சமயம் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இன்னைக்கு 2024ல மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி, சாதாரண வெற்றியில மிகப்பெரிய வெற்றி. எல்லா இயக்குநர்களுமே அப்படி ஒரு பெரிய வெற்றிக்காக தான் சார் எழுதுறாங்க, திரைக்கதை அமைக்கிறாங்க. நிச்சயமா இப்ப சமீபத்தில் இருக்கிற ஒரு வெற்றியை நம்ம கொண்டாடி தான் ஆகணும். அப்படி எந்த விதத்திலும் எல்லா இயக்குனரும் ஒரு பெரிய வெற்றி படம் கொடுத்ததுக்கு தான் நினைப்பாங்க. அப்படி ஒரு பெரிய வெற்றி படத்தை கொடுக்கணுன்ற நம்பிக்கையோடு வந்திருக்கோம். ஸோ படத்தோடைய முதல் நாள் பூஜை ஷூட்டிங்கு நாளைக்கு, அதுக்கப்புறம் தான் பிளான் பண்றோம். இந்த படத்தோட கதையை நான் உங்களுக்கே சொல்லியிருக்கேன். ஸோ நம்பிக்கை இருக்கு. மிக 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 நேர்மையாக எழுதப்பட்ட கதை பார்வையாளர்களை சுவாரஸ்யப்படுத்தும் என்பதில் எங்களுக்கு எந்த விதமான டவுட் எல்லாம் கிடையாது. ஸோ இந்த வாய்ப்பிற்கு எனக்கு உதவிய அத்தனை இதயங்கள், யாராவது பேர் சொல்ல மறந்துட்டாலும் பரவாயில்ல, அதுக்கு தான் சொன்னேன், அத்தனை நல்ல இதயங்களுக்கும் நன்றி கூறுகிறேன். இந்த திரைப்படத்தின் மூலமாக நிச்சயமாக ஒரு தேர்ந்த மிக சிறந்த இயக்குனராக என்னுடைய பயணம் இருக்கும். அதுக்கு என்னுடைய அத்தனை உறவுகளுக்கும், திரையுலக சொந்தங்களுக்கும், திரையுலக நண்பர்களுக்கும், உறவுகளுக்கும், நண்பர்களுக்கும் நன்றி. நிச்சயமா அதாவது என்ன உரை எல்லாமே நன்றி உரையாக தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ நன்றி அப்படின்றத தாண்டி அன்பை விதைக்கிறோம். பேரன்பு பெருத்தோங்கட்டும். மிக்க நன்றி.